சூர்யாவோட விஸ்வநாதன் சன்ஸ் படம் ரிலீஸ் ஆகி இப்போ வேர்ல்டு வைட் 200 கோடி கலெக்ஷன் கொடுத்துருக்கதா ப்ரொடக்ஷன் ஹவுஸே புது போஸ்டர் விட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிற முன்னாடி வரைக்கும் கருப்பு படம் பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் மூவி, அது 200 கோடி கலெக்ஷன் கொடுத்துருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். ஸோ இது எப்படி கொடுக்கும் பலரும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அதை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி 200 கோடி கலெக்ஷன்ஸாக கொடுத்துருக்கு. உண்மையாகவே இது ஒரு வேறு லெவலான ஒரு சம்பவம் தான். ஸோ இப்போ நம்ம ட்ரேட் ஃபிகர் படி எவ்வளோ கலெக்ஷன் கொடுத்துருக்கோன்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த படம் ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா டிஎனில் மட்டுமே 45.70 crores, ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் 47.45 crores, கர்நாடகாவில் 14.23 crores, கேரளாவில் 7.20 crores, இது தாண்டி ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் சேர்த்து 1.84 crores. ஸோ இந்தியாவில் மட்டுமே 116.42 crores, ஓவர்சீஸில் 52.25 crores. ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைட் 168.67 crores கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ நான் இப்போ உங்கள் முன்னாடி ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் அப்புறம் ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட் ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எதை நம்பணுமோ நம்பிக்கோங்க. சரி, ப்ரொடக்ஷன் டீம் அனௌன்ஸ் பண்ண 200 கோடி கலெக்ஷன் நம்பரே எடுத்து பார்த்தோம்னா இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் 2 ஆக்டர்ஸ் மட்டும்தான் பேக் டு பேக் 200 கோடி கலெக்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. அது ரஜினி அப்புறம் விஜய். ஸோ அவங்கள தாண்டி இது வரைக்கும் அஜித், கமல் இவங்க 2 பேருமே கூட பார்த்திங்கன்னா பேக் டு பேக் 200 கோடி கலெக்ஷன்ஸை கொடுத்தது கிடையாது. அதுவே இல்லாமல் நம்ம சூர்யா சார் ஒரே வருஷத்தில் 200 கோடி கலெக்ஷனையும் இப்போ வரைக்குமே பார்த்தோன்னா கருப்பு அப்புறம் விஸ்வநாதன் சன்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா 500 கோடி கலெக்ஷனை ஒரே வருஷத்தில் இப்போ வரைக்குமே கொடுத்துருக்காரு. ஸோ அதுவே இல்லாமல் சூர்யாவுக்கு நம்ம சூர்யா 47ன்னு பார்த்தோம்னா இன்னொரு படமே இந்த இயர் ரிலீஸ் ஆக ஹை சான்ஸ் இருக்குது. அந்த படத்துக்கு இந்த 2 படத்தையே விடையுமே அதிகமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சூர்யா கண்டினியூவாக 3 படம் பார்த்தீங்கன்னா 200 கோடி 300 கோடி கலெக்ஷனை கொடுத்து ஹாட்ரிக் பிளாக் பஸ்டர் கொடுக்குறாரான்னு. ஸோ ஃபைனலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலெக்ஷன் கொடுத்த வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சூர்யா 47ன்னு பார்த்தீங்கன்னா 200 கோடி கலெக்ஷன் கொடுக்குமான்னு உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.